எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் பியூட்டி பிட்ஸ். நான் பாத்தீங்கன்னா தீபஸ்ரீ. ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு டைட்டில் தமிழ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி நம்மளோட ஃபுல் பாடி பிரைட்டன் பண்ணலாம் ஒயிட்டன் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் குட்டி டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இந்த வீடியோ மெயினாக யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், ஆல்ரெடி ஃபேரா இருந்தீங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப டேன் ஆயிட்டீங்க, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரான பாடி பேம்பரிங் ரொட்டீன், ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணாம இருந்தீங்கனாலும் ஒரு டெட் ஸ்கின்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் டார்க்காக தான் காமிக்கும். ஸோ அந்த ரெண்டு கேட்டகரிக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூணாவது, கண்டிப்பா பிறக்கும் போதே டார்க் அண்ட் டஸ்கியா போறீங்கன்னா டெஃபினட்டா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அண்ட் அட் த சேம் டைம் ஃபேரா இருந்தா தான் அழகு, டஸ்கியா தான் அழகு எல்லாம் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நம்ம சேனல்ல இந்த வீடியோ எப்பவுமே ரெக்வஸ்ட் பண்றதுனால இந்த வீடியோ நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி வரதும் கிடையாது. இந்த வீடியோல ஃபுல்லா இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ் பிடிக்கலன்னா நீங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். யார் கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த நியர்லி இந்த 66% ஆஃப் த மெம்பர்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, அவங்களுக்காக இந்த வீடியோ. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு க்ளீன் பண்ணணும், தட் இஸ் குளிக்கணும். ஸோ குளிக்கிறதுக்கு கண்டிப்பாக பாடி வாஷோ இல்லை சோப்போ தான் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். என்னோட பாடி வாஷை பார்த்திங்கன்னா இந்த லூஃபால் இப்படி ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சினாலே நுர வந்துடும். ஓகே, இதை நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் மேக்ஸிமம் நான் கொஞ்சம் மாற்றி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். பட் மெயினான ஸ்டெப் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடம்பு க்ளீனாக வச்சுக்கணும், தட் இஸ் குளிக்கணும். குளிச்சதுக்கப்புறம் இந்த ரெமெடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் இந்த ரெமெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாஸ்க் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டவல் வச்சுட்டு நான் தொடச்சிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்க் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி மாஸ்க் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூட அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கைக்கு மட்டும் போடுறதுனால நான் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு இல்லைனா மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஒயிட்னிங் ஏஜென்ட், நல்ல பிரைட்டான ஒரு லுக் கொடுக்கும். இது அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ரோஸ் வாட்டர் நான் ஒரு 4 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஃப் கேமராலையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாஸ்க்கு ஓரளவு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கணுன்றதுக்காக. அது கூட லெமன், ஒரு ஃபுல் லெமன் இருக்குல்ல, அதை நீங்கள் அப்படியே ஜூஸ் மொத்தத்தையும் நீங்கள் பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. இந்த மெயினான இன்க்ரீடியன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இது தரவாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பத்தலை, ரொம்ப திக்காக இருக்குன்னா நீங்கள் தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ சைட் பை சைடு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மாஸ்க்கு. இப்படி தான் நம்ம இந்த மாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணணும். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மெயினாக இதை ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் லைட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலர் யூசேஜ் அப்போது. ஸோ இது வாரத்தில் நம்ம தாராளமாக ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணலாம். வெளியெல்லாம் போயிட்டு வரீங்கன்னா அடுத்த டே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு மேலோட ஃபார்ம் ஆகிருக்கிற டேன், டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்துடும். நல்லாயிருக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே. அண்ட் ரொம்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாஸ்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காஞ்சிரும். ஸோ இதை என்னோட 2 கையிலையும் ஃபுல்லாக திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் விழுந்துரும். லைட்டாக அது உதிர்ந்து போகும். அது அரிசி மாவோட சுபாவமே அப்படி தான். ஓகேவா? ரொம்ப ஹார்ஷாக தேய்க்காதீங்க. லைட்டாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக இருக்கும். நீங்கள் அதை விசிபிளாகவே பார்க்க முடியும். நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட டேன் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப சூப்பராக பிரைட்டான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஆலோவேரா ஜெல்லோ இல்லை பாடி லோஷனோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு ஆலோவேரா ஜெல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் என்னோட கையில். ஓகேவா? ஸோ இதை டெஃபினட்டாக வாரத்தில் நீங்கள் 2-3 தடவை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது, கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அண்ட் டெஃபினட்டாக நம்மள இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட ஸ்க்ரீன்ஷாட் நான் சைடில் இன்சர்ட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.